சேலத்துல ஒரு பீச் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஃபால்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். நான் வந்து சேலத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன். வந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேலத்துல மட்டும் அந்த தியேட்டர்ஸ் தவிர மால்ஸ் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணா கொஞ்சம் பீக்ல இருக்கும் சேலம். என்னோட நேம் ராஜ கணபதி. எத்தனை வருஷமா சேலத்துல ஒரு 25 இயர்ஸ் அங்கே தான் இருக்கேன். நேட்டிவ் இதுதான். இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு என்ன டேட் தெரியலீங்களே. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா சேலம் டே. ஓ ஓகே ஓகே. சேலத்தை ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் நகராட்சியே கொண்டு வந்து நகராட்சி. ஓகே ஓகே. நான் வந்து சேலத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ சேலம் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லா சுற்றியும் இதுக்கு முன்னே ஆக்சுவலாக 25 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சேலம் வேறு, இப்போ இருக்கிற சேலம் வேறு. எல்லாமே சூப்பராக நீட்டாக எல்லாமே நல்லா இருக்குது. எப்போ வெளியிலேருந்து யார் இதை வாட்ச் பண்ணாலும் ஒன் டைம் சேலம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சேலம்ல இருக்க லிவிங் காஸ்ட் எவ்வளோ இருந்தால் சர்வை பண்ண முடியும்? நீங்கள் சேலம் வந்தால் ஜஸ்ட்டு மினிமம் ஒரு 5000குள்ளே இருந்தாவே நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு வந்துடலாம். ஐ மீன் நீங்கள் ஏற்காடு, அண்ணா பார்க்கு எல்லாமே இருக்குது நம்ம சேலத்தில். ரிலையன்ஸ் மால் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து வந்தாலுமே ஏற்காடு வந்து இந்த வெயில் காலத்தில் ஏற்காடு ரொம்ப சூப்பராக நேச்சுராக இருக்கும். எல்லாருமே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 5000 இருந்தால் போதும். சேலம்ல நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? இது இருந்தால் சேலம் இன்னும் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் சேலம் வந்து நெக்ஸ்ட்டு லூலு மால் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஐ மீன் அதையும் தாண்டி நிறைய ஐடி கம்பெனிகள் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினா இன்னும் சூப்பராக இருக்கும். வெளியிலேருந்து வர பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்ச ஃபேவரட் பிளேஸ் ஏற்காடு தான். எப்போவுமே ஏற்காடு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருந்தாலுமே ஏற்காடு தான் நமக்கு எப்போவுமே. எல்லா ஒரு சுச்சுவேஷன்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கிறது ஏற்காடு தான். அதுவும் லோ பட்ஜெட்டில் நல்லா சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ண போனாலும் சரி, டைம் பாஸ் பண்ண போனாலும் சரி, ரிலையன்ஸ் மால் இருக்குது. போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம். சொல்லுங்க ப்ரோ. தினேஷ்குமார். எத்தனை வருஷமா சாப்பிட்டு? புரியல. எத்தனை வருஷமா சாப்பிட்டு? நாங்கள் ஒரு 18 இயர்ஸாக இருக்கோம். இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு சேலம் டே. சேலத்திலே ஃபேவரட்டான பிளேஸ்னா மேட்டூர். ஏன் மேட்டூர் பிளேஸ்? நேட்டிவ் தான். நேட்டிவ். சேலத்தில் நீங்கள் எது மிஸ் பண்ணுறீங்க? எது இருந்தால் சேலம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் அப்படின்னு? சேலம் இருந்தால் அவ்வளோக்கு எதுவும் இல்லை ப்ரோ. எல்லாமே மீடியமாக இருக்குது, ஃபுல்ஃபில்லாக இருக்குது. சேலத்தில் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எக்ஸப்ட் என்ன இது பண்ணுறீங்க? இதுவுமே ஃப்யூச்சருக்கு வந்தால் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது உங்களோட ஃபியூச்சருக்கு மெட்ரோ வந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேலமில் லிவிங் காஸ்ட் இவ்வளோ இருந்தால் ஒரு மந்த்து சர்வை பண்ணாலும் எவ்வளோ இருக்கும்? லிவிங் காஸ்ட் மினிமம் ஒரு 30 ஆச்சும் இருக்கும். 30,000 ஆச்சும். 30,000 வந்தால் எஜுகேஷன் வந்து எல்லாமே இருக்கும். எஜுகேஷன் அதுக்கெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ. மீதி பொறுத்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி லைஃப்ஸ்க்கு. எஜுகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. 30,000 இருந்தால் ஃபேமிலி ரன் பண்ணலாம் சார். 30,000 இருந்தால் மந்த்லி சேல் பண்ணலாம். ஹாய் ப்ரோ. உங்கள் நேம்? லோகநாதன். எங்கேருந்து வரீங்க? இது பொறாப்பட்ட ப்ரோ. சேலம்ல எத்தனை வருஷமா இருக்கீங்க? சேலத்தில் நான் பிறந்தது சேலம் தான் ப்ரோ. நீங்கள் என்ன டேன்னு தெரியுமா? சேலம் டே இன்னைக்கு. சேலத்தில் என்ன உங்கள் ஃபேவரட்டான பிளேஸ்? ஏற்காடு ப்ரோ. ஏன் ஏற்காடு? ஏற்காடு என்ன அது ஏழைகள் ஊட்டின்னுவாங்க. ஓகே. கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் சேலத்தில் எதுவும் மிஸ் பண்ணுறீங்க? அதான் ப்ரோ, மால்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேக்ஸிமம். ஏன்னா கோயம்புத்தூர், சென்னைலாம் மால்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே. சேலத்தில் மட்டும் அந்த தியேட்டர்ஸ் தவிர மால்ஸ் நம்ம கொஞ்சம் ஓப்பன் பண்ணால் கொஞ்சம் பீக்கில் இருக்கும் சேலம். ஓகே. சேலமில் எவ்வளோ மந்த்லி லிவிங் காஸ்ட் இருந்தால் சர்வை பண்ண முடியும் ஃபேமிலியாக, ஒரு யங்ஸ்டர்ஸாக? உங்களோட 20K அந்த ரேஞ்சு. 20K இருந்தால் சேலத்தில் சர்வை பண்ணலாம். சேலம் மக்களுக்கு இன்றைய நாள் நவம்பர் 1 இன்னைக்கு வந்து சேலம் டே. நம்ம செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் சேலத்தில் இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சேலம் டே வாழ்த்துக்கள். அனைத்து மக்களுக்கும் சேலம் டே வாழ்த்துக்கள். சேலத்தில் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க? சேலத்தில் இது இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்ன இருந்தால் நல்லா இருக்கும்? சேலத்தில் இருக்கிற இடம் பார்த்தா நிறைய இடம் இருக்குது. நாங்கள் எல்லாம் சுற்றிட்டோம். நான் சுற்றாத இடம் கிடையாது. வெளியூருக்காரங்களும் தெரிய மாட்டேது சேலத்தை பற்றி. சொல்ல போனால் சேலத்தில் நிறைய இடம் இருக்குது. சுற்றி பார்க்கணும்னு நினச்சா சேலத்தை சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. இல்லைன்னு நினச்சி தான் போகிறாங்க. ஆனால் இடம் சேலம் சுற்றி பார்க்க நிறைய இடம் இருக்குது. சேலத்துல ஒரு பீச் இருந்தா நல்லா இருக்கும், ஒரு ஃபால்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். அதுதான் இல்லை. வேற ஒன்றும் டைம் பாஸ் ஒன்றும் அவ்வளோவா இடம் கிடையாது. உயிரில் போவாங்க மாதிரி ஒரு உயிரினங்கள்லாம் இந்த மாதிரி அதான் இருக்குது. இதுதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பொருட்கள் நிறைய இடம் நல்லா இருக்கும். சேலத்தில் எவ்வளோ வருமானம் தான் ஒரு மாதத்துக்கு வரலாம்?
இவ்வளோ இருந்தால் ஒரு குடும்பத்தை ரன் பண்ணலான்னா எவ்வளோ இருந்தால் சேலத்தில் லிவிங் காஸ்ட் எவ்வளோ? சேலத்தான் குறிப்பிட்ட முடியாது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து இப்போ ரன் பண்ணணுனாக்கா அவர் குறிப்பிட்ட தோராயமாக எவ்வளோ போகலாம்? ஒரு 20,000 25,000 வேணுமா? 20,000 25,000 30,000 இருந்தாலும் இந்த காலகட்டங்களுக்கு, ஏன்னா விலைவாசி வேலை விற்கிது. தொட்டதெல்லாம் வேலை, இதை வேலை அதை வேலைன்னு சொல்ல முடியாது. தொட்டதெல்லாம் வேலை, ஏன்னா இதை எடு அதை எடுன்னு சொல்ல முடியாது. எப்படி இன்னைக்கு தொட்டதான் விலைவாசி அந்த வித்துட்டு இருக்குது. ஏறினா இறங்கினா வேலை இல்லை, தொட்டதெல்லாம் வேலை. ஹாப்பி சேலம் டே. ஹாப்பி சேலம் டே டு ஆல். தேங்க்யூ.